ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் அண்டு மணி சேவிங்ஸ் அண்டு டைம் சேவிங்ஸான டிப்ஸும் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனில் நிறைய யூஸ்ஃபுல்லான பொருள் வச்சுருப்போம். அதில் ஒன்று தான் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய குக்கர் மூடி அடிக்கடி லூஸ் ஆகிடும். என்ன தான் நம்ம அதை டைட் பண்ணியிருந்தாலும் அது லூஸ் ஆகிடும். அதனால் அதை டைட் பண்ணுறதுக்காக அங்கங்கே தேடாமல் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை கிச்சனில் நம்ம கண்ணில் படுற மாதிரி ஸ்பூன் ஹோல்டர் இல்லைன்னா நைஃபு இதெல்லாம் வச்சுருப்போம். அந்த மாதிரி ஹோல்டர்லேயும் வச்சுக்கலாம். இந்த குக்கர் மூடியை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது அது இந்த மாதிரி லூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். இந்த லூஸ் ஆகிற அந்த ஸ்க்ரூவில் கொஞ்சமாக நெயில் பாலிஷ் வச்சு அப்ளை பண்ணியும் பார்த்தேன். எனக்கும் ஒருத்தவங்க சொன்னாங்க, அதனால் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். அது ஒரு 2-3 டைம் தான் எனக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் இது லூஸ் ஆக ஆரம்பிச்சிது. அடிக்கடி இது மாதிரி லூஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கவே நான் ஃபுல்லாகவே அந்த குக்கரில் இருந்த அந்த ஹேண்டிலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டு நல்லா மெலிசாக இருக்கிற நூல் எடுத்துக்கிட்டேன். அதாவது நம்ம துணி தைக்கிற நூல் இருந்தால் போதும், ரொம்ப தடிமனான நூல் எடுத்துக்காதீங்க. இதே மாதிரி நிறைய சுற்றாதீங்க. ஒரே ஒரு சுற்று, முன்னாடியிருந்து பின்னாடி வரைக்கும் ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு நல்லா டைட்டாக சுற்றிட்டு அமுக்கி விட்டுடுங்க, ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அதில் கொஞ்சோண்டு கம் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நான் இந்த ஹேண்டிலை அதில் ஃபிட் பண்ண போகிறேன். ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஃபிட் பண்ணிவிட்டு நல்லா அதை டைட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி விட்டுடுங்க. இதுக்கப்புறமா அது கையிலாது. ஏன்னா இதில் நம்ம நூல் சுற்றி இருக்கிறோம். இது கொஞ்சம் ஓல்டு ஐடியாவாக இருந்தாலும் சூப்பரான கோல்டன் ஐடியாவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட்டாக சுற்றி விட்டுட்டு ஸ்க்ரூ பண்ணி விட்டுட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இனிமேல் நீங்கள் எத்தனை வாட்டி இதை யூஸ் பண்ணாலும் அந்த ஸ்க்ரூ கைண்டு வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த குக்கரில் போடுற இந்த கேஸ்கட் என்னோடது வீணாக போச்சு. இப்போ இந்த கேஸ்கட் வீணாக இருக்கே, எப்படியும் நம்ம தூக்கி போட போகிறது தான். இந்த கேஸ்கட்டை நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக பயன்படுத்திக்கலாம். நாம் துணிக்கு குத்துற கிளிப்பை நம்ம எங்கேயாவது வச்சுருவோம். அந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு அது மறந்தும் போயிடும். அதுக்கு நம்ம இந்த கேஸ்கட்டில் நம்ம இந்த துணி குத்துற கிளிப்புகளை வரிசையாக குத்தி வச்சுட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு எடுத்துகிட்டு போகிற இடமா பார்த்து, அதாவது துணி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம கண்ணில் படுற இடமா பார்த்து மாட்டி வச்சிட்டோம்னா அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லாத்தையும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு வால் ஹேங்கிங் மாதிரியே அழகாக இருக்குது. இதை நம்ம வாஷிங் மிஷின் பக்கத்துலேயோ இல்லைன்னா நம்ம கண்ணில் படுற இடமா பார்த்து மாட்டி வச்சிட்டோம்னா துணி காய போடும்போது இதை அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக மாட்டி வச்சாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களாகட்டும், ஆஃபீஸ் போகிறவங்களாகட்டும், இந்த மாதிரி வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போவாங்க. அதில் இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் ஆகட்டும் இல்லைன்னா ஸ்டீல் வாட்டர் பாட்டில் ஆகட்டும், இது ரெண்டுத்துலேயுமே தண்ணி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதில் ஒரு மாதிரியான ஒரு குழகுழப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு ஒரு கம்பி இல்லைன்னா ஒரு கட்டப்பை குச்சி எடுத்துகிட்டு அதுக்கு முனையில் இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்டீல் நார் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரியும் செய்யலாம். இதை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு சோப் தூள் இல்லைன்னா லிக்விட் போட்டுக்கோங்க. நல்லா குலுக்கி விடுங்க. இல்லைன்னா இந்த பாட்டிலுக்குள்ளே போகிற மாதிரி ஏதாவது லாங் சைஸ் கரண்டி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு கம்பின்றதுனால அது இப்போ வந்துடுச்சு வெளியில். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டு சுடு தண்ணி ஊற்றி கூட நீங்கள் கழுவலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வாங்க இன்னொரு டிப்பு என்னன்றதையும் சொல்லிடுறேன். இதுக்குள்ளே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய கல் உப்பு எடுத்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு அரிசி எடுத்துக்கிறேன். எந்த அரிசியாக இருந்தாலும் ஓகே தான். எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக டிஷ்வாஷு இல்லைன்னா சபினா மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டு கூட நீங்கள் தண்ணி விட்டு நல்லா குலுக்குங்க. உள்ளே இருக்க சின்ன சின்ன அழுக்கு இல்லை அந்த குழகுழப்பு தன்மை எல்லாமே இந்த அரிசி உப்பில் நல்லாவே கரைஞ்சி வந்துடும். உப்பு கரைஞ்சி வந்துடும். அதனால் அதை ஊற்றிடலாம். அந்த அரிசியை மட்டும் சிங்கில் போடாமல் கால்படாத இடமா பார்த்து போட்டுடுங்க. இந்த முறையிலையும் நல்லாவே அழகாக க்ளீனாகி வந்துடும். அதில் இருக்க வாசனை கூட நம்மளுக்கு இருக்காது. ஜூஸ் எதனா வாங்கிட்டு வந்தோம்னா அந்த வாசனை கூட அதில் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மெத்தடில் நம்மளுடைய ஃப்ளாஸ்கையும் இந்த மாதிரி முறையிலேயே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இது தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினைப்பீங்க. இதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கழுவிட்டு காய வச்சுருங்க.
ஈஸியாக போயிடும். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். நம்ம சாம்பாருக்கு பருப்பு ஊற வைப்போம். அந்த மாதிரி பருப்பு ஊற வைக்கும்போது அது கூட 1 டீஸ்பூன் அளவு பைத்தம்பருப்பு போட்டு ஊற வச்சு அதை வேக வச்சிங்கன்னா பருப்பு வந்து சீக்கிரமே குழஞ்ச மாதிரி வெந்து வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மழைக்காலத்துக்கான ஒரு ஈஸி டிப்ஸ் தான். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது தேங்காய் நாருங்க. இந்த தேங்காய் நாரை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. இதில் பிக்க வேண்டியது அவசியம். அப்படியே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணவும் முடியாதது. இந்த மாதிரி பிச்சு போட்ட அந்த தேங்காய் நாறுகளை நம்ம ஒரு அரிசி மூட்டையோட பை தான், அதனுடைய பாதி அளவு எடுத்துருக்கேன். அந்த பையோட மேலே இதை நல்லா பரப்பி விட்டுக்கிட்டு கூடவே ஒரு தலைக்காணி உரை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தலைக்காணி உரை இல்லை ஒரு டவலு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அதை மடித்து போட்டுக்கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு அதை அந்த தலைக்காணி உரைக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட போகிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் சரி, இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். தலைக்காணி உரையாக இருந்தால் நீங்கள் ஸ்டிச் பண்ண தேவையில்லை. ஏதாவது ஒரு டவல் அது மாதிரி போடுறதா இருந்தால் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க 4 பக்கமும். இப்போ இதில் நம்ம கால் மிதியடியாக தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம பாத்ரூம் முன்னாடி போட்டு வைக்கும்போது நம்ம காலை நனைச்சிட்டு வரும்போது அந்த ஈரம் மட்டும் அந்த துணியில் மட்டும்தான் ஆகும், அடியில் போகாது. நம்ம மேட்டு யூஸ் பண்ணும்போது மேட்டு துவைக்கிறது கஷ்டமாக இருக்கும் இந்த மழை காலத்தில். அதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த தலைக்காணி உரையை மட்டும் நம்ம அலசி போட்டுக்கலாம். உள்ளே இருக்க நார் வீணாக போச்சுன்னா தூக்கி போட்டுடலாம். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மேட்டு துவைச்சி கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது. இந்த தலைக்காணி உரை சீக்கிரமே தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை காயவும் வச்சிடும். இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த மழை காலத்துக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். நானும் எங்கள் வீட்டில் வெஜிடபிள் கட்டிங்க்காக பிளாஸ்டிக்கில் தான் ஒரு போர்டு வாங்கியிருந்தேன். அதில் ரொம்ப நாளாக கட் பண்ணும்போது அந்த கீரல் விழற மாதிரி எனக்கு என்னமோ அதில் இருக்க பிளாஸ்டிக் நம்ம ஃபுட்டில் கலக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பாருங்கள், அந்த போர்டில் நான் கட் பண்ணும்போது எப்படிலாம் கோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்தேன். முதல்ல மரத்தாலான கட்டிங் போர்டு தான் வச்சுருந்தேன். அது உடஞ்சிடவே போய் வாங்கிறதுக்கு முடியாததுனால இந்த மாதிரி பிளாஸ்டிக் கட்டிங் போர்டு வச்சுருக்கேன். அதுவும் இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் நான் ட்ரை பண்ணது தான் இந்த ஐடியா. இப்போ இதுக்கு நான் ஒரு ரவுண்டு பிளேட் எடுத்துக்கிட்டேன். அந்த பிளேட்டை கவுத்து போட்டுக்கிட்டு எல்லா வெஜிடபிளையும் கழுவி எடுத்து அது மேலே வச்சு கட் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பிளாஸ்டிக் கட்டிங் போர்டு யூஸ் பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ணும்போது அடியில் கோடு கோடாக விழுந்து சின்ன சின்ன பிளாஸ்டிக் துகள்கள் நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பிளேட்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டு தட்டை வச்சு அது மேலே காய் கட் பண்ணிங்கன்னா அழகாக ஈஸியாக கட் பண்ண வந்துடும். இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் நல்ல ஆரோக்கியமான உணவை நம்ம கொடுக்கலாம். நான் சொன்ன இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.